தடைகள் எங்கேருந்து வருது? யார் ரூபத்திலேருந்து வருது? சம்மந்தமே இல்லை. இப்போ நான் கூட போகிறேன், என் கூட ஒரு நண்பர் வர்றாரு. அந்த நண்பர் சில நிகழ்வுகளை பண்ணி என்னை போக விடாமல் தடுத்துடுறார். அது ஒரு காரணமாக இருக்கும். இல்லைங்க, நண்பரும் நல்லா தான் கிளம்புறாரு, நானும் நல்ல விதமாக தான் கிளம்புறேன். போகிற வழியில் ஏதோ ஒரு ரோட்டில் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது, அதனால் ரோடு பிளாக் ஆகிடுது. அதுக்கு மேலே நம்மளால் பயணிக்க முடியல. டேக் டைவர்ஷன் போடுறாங்க. அங்கே போனாலும் ஒரே டிராஃபிக் ஜாமாக இருக்குது. நம்ம சரியான நேரத்துக்கு நம்மளால் போக முடியல. அந்த ஃபங்க்ஷன் நம்மளால் அட்டன் பண்ண முடியல. அதனால் நமக்கு கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்காம போகுது. அப்போ இந்த மாதிரி தடைகளுக்கான காரணம் எது வேணாலும் இருக்கலாம். நம்ம 10 மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணும், நம்ம 9 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். நான் கரெக்டாக அங்கே 9:30க்கெலாம் ரீச் ஆகிறதுக்கு நான் பிளான் பண்ணி கிளம்பிட்டேன். ஆனால் மழை கொட்டுன்னு கொட்டுது, இடியும் மின்னலும் வருது, வெள்ளம் போகுது. இந்த நேரத்தில் நம்ம பயணிப்போமா? நின்று மெதுவாக நிதானமாக போவோம். இப்போ அந்த மாதிரி எந்த தடையாக இருந்தாலும் அந்த தடைகளை அகற்றுவது விநாயகரனுடைய கையில் தான் இருக்குது. விநாயகரை கும்பிட்டுட்டு நீங்கள் ஒரு செயலை செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அந்த தடையற்ற ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமாக ஏற்படும்.